டியூ கட்டாத மோட்டார் சைக்கிளை, கார், ஆட்டோ போன்ற வாகனங்களை சீஸ் செய்து கொண்டு வருவதற்கு, அதை ஓட்டிட்டு வர்றதுக்கு, இதை சீஸ் பண்ணணும். இப்படித்தான் மார்வாடி பயன்படுத்தி கொண்டதுனால இவருக்கு சீசிங் ராஜா என்ற பெயர் ஒட்டி கொள்ளுது. அவர் மீது ஏறக்குறை 7 கொலை வழக்கு, 8 குண்டாஸ் வழக்கு, எல்லாம் இதுக்காக அங்கு குடியிருப்பவர்களை சொத்து மதிப்பு அதிகமாக இருந்த காரணத்தினால கொலை செய்வது சாதாரண. சீசிங் ராஜா எப்பவுமே 5 பேரோட இருப்பார். இது காவல்துறையும் உடந்த, அந்த ஏரியா கவுன்சிலரும் உடந்த, அரசியல் கட்சியும் உடந்த, வீட்டவான மார்வாடியும் உடந்தை. அப்ப அந்த மக்கள் எங்க போவான்? இந்த சீசிங் ராஜா ஆம்ஸ்டாங்கில் பாதி அளவுக்கு BMW காரு, பென்ஸ் காரு, பல கோடி ரூபாயில பங்களா, 2வது மனைவிக்கு பல கோடி ரூபாயில பங்களா, சம்பவம் செந்தில் இல்லைன்னா சீசிங் ராஜா இல்லை ஆம்ஸ்டாங்கு, இப்படி யாராவது ஒருவருடைய தயவில் தான் இந்த வியாபாரத்தை செய்ய முடியுங்கிற நிலைமை வடசென்னை பகுதியில் வந்துருச்சு. 5 நட்சத்திர ஹோட்டல் விருந்துகள், ரெசார்ட்டுகளில் மாத கணக்காக வாசம், மும்பையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட விலை மாதுகளோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஒரு அண்டர் கிரவுண்ட் வாழ்க்கை. ஆம்ஸ்டாங் 1000 கோடி 2000 கோடி சொத்துக்களை வைத்திருப்பவர். இந்த 6 மாவட்டங்களில் யார் நிலம் வாங்கினாலும் கொடுத்தாலும் நீங்கள் 3 பேர் பார்ட்னர். ஆம்ஸ்டாங், கௌரி சங்கர், பழைய எம்எல்ஏ புரட்சி ரங்கநாதன், ஆம்ஸ்டாங், 3 பேர் தெரியாமல் இந்த 6 மாவட்டங்களில் ஈசிஆர் ஓஎம்ஆரில் நிலம் யாரும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. சீசிங் ராஜாவுக்கும் ஆம்ஸ்டாங்குக்குமான முரண்பாடு வளருது. ஆம்ஸ்டாங்குக்கு பல எதிரிகள், ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, 100க்கும் மேற்பட்டவர்கள் எதிரிகள். அதில் சீசிங் ராஜாவும் ஒருவர் என்ற அளவில் தேடப்பட்ட பொழுது கடப்பாவில் அவர் கைது செய்யப்படுகிறார். ஒரு 50 ரவுடி அருவாரோட போய் திமுக தொண்டனை பூரா வெட்டுறான். திமுக தொண்டெல்லாம் தெரிச்சு ஓடுறான். கருணாநிதி முதலாள தப்பிச்சு ஓடி போயிட்டார். அப்போ இவ்வளவு பெரிய திமுக கட்சியே ஒரு 50 5க்கு இப்போ வீரமணி ரவுடிகள் கட்டுப்படுத்துறான்னா இவர்களை கட்சியை கலைச்சிட்டு பேசாம கருவாடு விற்க போயிடலாம். ரேலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேயர்களுக்காக நம்முடைய நிகரார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். சென்னையின் கூலிப்படை தலைவனாக அறியப்படுகிற சீசிங் ராஜா என்கவுண்டரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. ஸோ ராஜா என்கிற சீசிங் ராஜா யார் இவர் சார்? இவர் தாம்பரம் பகுதியை சேர்ந்த சிறு சிறு குற்ற வழக்கு, அடிதடி, சண்டை, இப்படியான வழக்குகளில் காவல் நிலையத்தில் பதிவான ஒரு ரவுடி, குட்டி ரவுடி இவரிடம் அந்த பகுதியைச் சேர்ந்த மார்வாடிகள், இந்த ஆட்டோ ஃபைனான்ஸ், கார் ஃபைனான்ஸ், மோட்டார் சைக்கிள் ஃபைனான்ஸ், டெம்போ டிராவலர் ஃபைனான்ஸ், இப்படி ஃபைனான்ஸ் கொடுக்குற சுந்தர் சிங் ஜெயின், சந்து ஜெயின், இப்படி ஒரு மார்வாடி இவரை வேலைக்கு அமர்த்தி கொள்ளுகிறார். எதுக்குன்னா டியூ கட்டாத மோட்டார் சைக்கிளை, கார், ஆட்டோ போன்ற வாகனங்களை சீஸ் செய்து கொண்டு வருவதற்கு, அதை ஓட்டிட்டு வர்றதுக்கு. அவன் ஒரு 50,000 ரூபா கடன் வாங்கியிருப்பான். ஒரு 20,000 to 30,000 ரூபா கட்டியிருப்பான். மீதி ஒரு 20,000 30,000 கட்டியிருக்க மாட்டான். இதை சீஸ் பண்ணணும். இது எல்லாமே சட்டத்துக்கு விரோதமாக பதிவு செய்யப்படாத ஃபைனான்ஸ், நிதியகம். அப்போது இதுக்கு இது போன்ற ரவுடிகளை இந்த மார்வாடிகள் பயன்படுத்தி கொள்வார்கள். இப்படித்தான் இவரை மார்வாடி பயன்படுத்தி கொண்டதுனால இவருக்கு சீசிங் ராஜா என்ற பெயர் ஒட்டி கொள்கிறது. அப்போ இதுக்கு காவல்துறையும் மார்வாடியால் கையூட்டு கொடுக்கப்பட்டு காவல்துறையும் சரி கட்டப்படும். அப்போ இவர் மேலே வழக்கு பதிவாகாது. யார் மேலே? சீசிங் ராஜா மேலே. அப்போ இதுதான் இவருடைய அடிப்படை தொழில். இப்படி இருந்தவர் தான் ஒரு காலகட்டத்தில் காவல்துறையில் நிறைய நண்பர்கள் பழக்கமாகறான். ஏன்னா மார்வாடிகளை ஏதாவது வண்டியை கைப்பற்றணும், ஏதாவது ரியல் எஸ்டேட் பஞ்சாயத்துனா ஒரு 5 ஆளை 10 ஆளை கூட்டிகிட்டு போய் முடிச்சு கொடுப்பான். ஏன்னா அப்பாவி மக்களை மிரட்டக்கூடிய வேலைகளை காவல்துறையின் அனுமதியோடு, அரசியல்வாதிகளின் அனுமதியோடு, மார்வாடிகளின் அனுமதியோடு, எல்லா அதிகார மையத்தின் அனுமதியோடு, அங்கீகாரத்தோடு செய்யப்படுகிற வேலை தான் இந்த சீசிங் ராஜாவினுடைய கட்ட பஞ்சாயத்து. இப்படி தான் இவருடைய வாழ்க்கை. இது சில ஆயிரங்கள் தான் கிடைக்கும். இது சில லட்சங்கள் எதில் கிடைக்குதுன்னா ரியல் எஸ்டேட்டில். இப்போ ஒரு வீட்டை ஒருத்தன் 1 கோடி ரூபா வீட்டை 50 லட்ச ரூபாய்க்கு வாங்கிடுவான். மீதி 50 லட்ச ரூபா ஏன் குறைச்சி கொடுக்குறான்னா அது ஒரு 10 குடும்பம் குடியிருக்கும். எத்தனை வருஷமா? 30 வருஷமா 20 வருஷமாக குடியிருக்கும். அப்போ அவர்கள் காலி பண்ண மாட்டாங்க, கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. எங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுங்க, 1 வருஷமோ 2 வருஷமோ அவகாசம் கொடுங்கன்னா இந்த பஞ்சாயத்து சீசிங் ராஜாட்ட வரும். சீசிங் ராஜா என்ன பண்ணுவார்? ஒரு 5 பேரை கூட்டிகிட்டு போய்
அங்கே இருக்கிற ட்ரைனேஜை உடைச்சிருவார். ட்ரைனேஜை உடைச்சிட்டா தண்ணி குடிநீர் இணைப்பையும் கட் பண்ணிடுவார். காவல்துறைக்கோ கார்ப்பரேஷனுக்கோ குடிநீர் வடிகால் வாரியத்துக்கோ புகார் போகாமல் சிசிங் ராஜாவை கட் பண்ணிடுவார். கட் பண்ணால் 9 குடும்பம், குழந்தை, குட்டி, ஆண், பெண், வயோதிகர்கள்லாம் தண்ணி கழிவு நீர் வெளியே போகாது, குடிநீரும் உள்ளே வராது. அப்போது காலி செய்வதை தவிர வேறு வழியே இல்லை. சிசிங் ராஜா எப்பவுமே 5 பேரோடு இருப்பார். இது காவல்துறையும் உடந்த, அந்த ஏரியா கவுன்சிலரும் உடந்த, அரசியல் கட்சியும் உடந்த, வீட்டமான மார்வாடியும் உடந்தை. அப்போ அந்த மக்கள் எங்கே போவான்? வீட்டை விட்டு காலி செய்வதை தவிர வேறு வழியே இல்லை. நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்துகிட்ருக்கோம். 1 மாதம் 6 மாதம் நடந்துகிட்ருக்கோம். நீதிமன்றத்துக்கு போனால் இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும். 1 வருடம் தவணை கேட்டு தான் அந்த வழக்கு நடக்குது. ஆனால் சிசிங் ராஜாட்ட போனால் 6 நாளில் பிரச்சனை முடிஞ்சுது. வீட்டோட குடியேறி போயிடுவான். அப்போது 10 நாளில் 5 குடும்பங்களும் வெளியேற்றப்படும். இதுதான் சிசிங் ராஜாவுடைய அடுத்த கட்ட வேலை. அப்போ இது ஆயிரங்களில் மோட்டார் சைக்கிள், காரு, வண்டி, வாகனம், இதுக்கு சில 1000, 10,000 கிடைக்கும். இதில் பல லட்சங்கள் கிடைக்குது. ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வீட்டை வாங்கிட்டான், 1 கோடி ரூபா அது மதிப்பு. சிசிங் ராஜாவால் 50 லட்ச ரூபா 15 நாளில் வந்துருச்சு. சிசிங் ராஜாவுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 10 லட்ச ரூபா கிடைக்கும். அப்போது 10 லட்ச ரூபா என்பது ஒரு மிகப்பெரிய தொகை. இந்த வீடு காலி பண்ணுறது, நிலம் காலி பண்ணுவது, கட்டடங்கள் காலி பண்ணுவது. அப்போ யாராவது நிறைய காலி இடங்களில் குடியிருப்பாங்க, அவர்களை காலி செய்வது, இதற்காக கொலை செய்வது. அவர் மீது ஏறக்குறை 7 கொலை வழக்கு, 8 குண்டாஸ் வழக்கு. எல்லாம் இதுக்காக. நீங்கள் அங்கே குடியிருப்பவர்களை சொத்து மதிப்பு அதிகமாக இருந்த காரணத்தினால கொலை செய்வது சாதாரண. காவல்துறை அதிகாரிகளும் உடந்தை, அரசியல்வாதிகளும் உடந்தை. இதுதான் சிசிங் ராஜாவை எதுவரைக்கும் கொண்டு போகுதுன்னா ஆம்ஸ்ட்ராங் அளவுக்கு கொண்டு போகுது. ஆம்ஸ்ட்ராங்கு ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர், பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர். இந்த சிசிங் ராஜா ஆம்ஸ்ட்ராங்கில் பாதி அளவுக்கு. BMW காரு, பென்ஸ் காரு, பல கோடி ரூபாயில் பங்களா, 2வது மனைவிக்கு பல கோடி ரூபாயில் பங்களா. இந்த வசதி வாய்ப்பை ஒரு சில வருடங்களிலே சிசிங் ராஜாவுக்கு வந்துடுது. இதை தாண்டி நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன், அப்பாசாமி பில்டர், ஜெயின் பில்டர், இப்படி பல கட்டுமான நிறுவனங்கள் இருக்குது. கட்டுமான நிறுவனங்கள் சென்னை நகரத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்த விலைக்கு வாங்குவாங்க. அதை சுற்றி பல குடும்பங்கள் குடியிருக்கும். அதை சுற்றி பல பேர் ஆக்கிரமிப்பாளர் இருப்பார்கள். இவர்களையெல்லாம் காலி செய்வதற்கு சிசிங் ராஜாட்ட கான்ட்ராக்ட் கொடுக்கப்படும். 1 கோடி ரூபா உனக்கு கான்ட்ராக்ட். என்ன செய்ய தெரியும்? எல்லாத்தையும் கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும். அதுக்குள்ளே சுத்தமாக புல்டோசர் வைத்து நிரவி இடத்த காலியாக ஆக்கி கொடுக்க வேண்டிய வேலை சிசிங் ராஜாவுடைய வேலை. 1 கோடி ரூபா அவருக்கு தொகை கையில் கொடுக்கப்படும். கொடுக்கப்பட்ட பிறகு இவர் ஒரு 25 நபர்களை கூட்டி கொண்டு போய் அங்கே குடியேறிடுவார். எங்கே? அந்த நிலத்தில் குடியேறிடுவார். எப்போ வேணாலும் கார் போகும், எப்போ வேணாலும் கார் வரும். குடியிருக்கிறவன் நிறுத்தி வைக்கிற காற்று பிடுங்கப்படும். இவர்கள் வைத்திருக்கிற காரில் அந்த கார் மோதப்படும். கேட்டால் அவனை அங்கேயே வச்சு அடி, அங்கேயே வச்சு உத. காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தா காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லுவார்? சிசிங் ராஜாவோடு நீ காம்ப்ரமைஸாக போய் காலி பண்ணிடு வீட்டை. இப்படி பல கோடி ரூபாய் பெருமானமான நிலங்களை கையகப்படுத்துவதற்கு இது போன்ற மிகப்பெரிய பில்டர்களால் ஏவிப்படப்படுகிற சக்தியாக மாறிப்போனார் இந்த சிசிங் ராஜா. அடுத்த கட்டம் ஸ்கிராப் பிஸ்னஸ். வட சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தாதாக்கள், ஹுண்டாய், ஹோண்டா, டொயோட்டா, இப்படி பெரிய நில மதிப்பு உடைய ஒரு பன்னாட்டு கம்பெனியில் அலுமினியம், துத்தநாகம், இது போன்ற கழிவுகள் கிடைக்கும். இந்த கழிவுகளை எடுக்கக்கூடிய வேலையை இந்த சிசிங் ராஜா செய்கிறார். இதுதான் சம்பவம் செந்திலுக்கு இதுதான் தொழில். அலுமினிய பால்ரசுகளை, அலுமினிய கழிவுகளை தனித்தனியாக வாங்கி அதை உருக்கி ஒரு பெரிய கட்டியாக மாற்றி அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது யாருடைய தொழில்? சம்பவ செந்தில் தொழில். சம்பவ செந்திலும்
சிசிங் ராஜாவும் இதன் மூலம் ஒன்றிணைகிறார்கள். தன்னை மீறி மிகப்பெரிய கம்பெனிகளில் அந்த அலுமினிய கழிவுகளையோ துத்தநாக கழிவுகளையோ செம்பு கழிவுகளையோ எடுப்பதற்கோ ஏலம் கேட்பதற்கோ யார் வந்தாலும் யார் தலையிட்டாலும் தடுக்கப்படுவார்கள். கத்தியை காமிச்சு துப்பாக்கியை காமிச்சு மிரட்டப்படுவார்கள். அப்போ சம்பவ செந்தில் இல்லைன்னா சிசிங் ராஜா இல்லை ஆம்ஸ்ட்ராங்கு இப்படி யாராவது ஒருவருடைய தயவில் தான் இந்த வியாபாரத்தை செய்ய முடியுங்கிற நிலைமை வடசென்னை பகுதியில் வந்துருச்சு. இதை தாண்டி ரியல் எஸ்டேட்டும் பெரிய அளவில் ஒரு 25 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் விரிவடைஞ்சிருச்சு. அப்போது மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அரக்கோணம் இப்படி ஒரு 7 மாவட்டங்களில் ஓஎம்ஆர், ஈசிஆர் இந்த பகுதிகளில் 100 கோடி ரூபாய் குறைவில்லாத நிலம் யார் வாங்கினாலும் விற்றாலும் வில்லங்கங்கள் இருந்தால் இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து இவர்கள் தான் அந்த இடத்தினுடைய ஆக்கிரமிப்பாளர்களையோ அந்த இடத்தினுடைய உரிமையாளர்களையோ இல்லை அந்த இடத்தில் இருக்கக்கூடிய 2 பங்குதாரர்களையோ யாராவது ஒருவரை இவர் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து மற்றவருடைய விரட்டியோ கடத்தியோ அடித்தோ உதைத்தோ அடைத்து வைத்தோ இந்த ரியல் எஸ்டேட்டை கோடிகளில் முடித்து கொடுக்கக்கூடியவர்களில் இந்த சிசிங் ராஜாவும் ஒருவர். இப்படித்தான் பல கோடி ரூபாய் பெருமான சொத்துக்களை எளிதில் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும்னா சிசிங் ராஜாக்கள் தேவை, இல்லைன்னா காக்கா தோப்பு பாலாஜிகள் தேவை, சம்பவ செந்தில்கள் தேவை. இப்படித்தான் இந்த 6000 A+ ரவுடிகளை இந்த ரியல் எஸ்டேட் அதிபர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள், அரசியல்வாதிகள் பயன்படுத்தி கொள்வதனுடைய விளைவு இவர்களுக்கெல்லாம் 500 கோடி 1000 கோடி ரூபாய் சொத்து. எப்படி இந்த 500 கோடி 1000 கோடி சொத்து இவர்களுக்கு வந்தது? யார் பிரச்சனையை முடித்து கொடுக்க சொல்லி கொடுக்குறார்களோ அவர்களையே விரட்டி அனுப்பிடுறது. அவன் எதுக்கு வழி இருக்கு, பலம் இருக்காது. அப்போது கொடுத்து விட்டு போவதை தவிர வேறு வழி இல்லை. இப்படி தான் சிசிங் ராஜாவினுடைய நிலை. பல கோடி ரூபாய் சொத்துக்களோடு நீங்கள் வளம் வருவதற்கு 1 கோடி ரூபாய் உல்லாச காரு, 5 நட்சத்திர ஹோட்டல் விருந்துகள், இப்படி தான் ஈசிஆர் ரோட்டில் இருக்கக்கூடிய ரெசார்ட்டுகளில் மாத கணக்காக வாசம், மும்பையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட விலை மாதுகளோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இப்படியான ஒரு அண்டர் கிரவுண்ட் வாழ்க்கை, மிக ரகசியமான அண்டர் கிரவுண்ட் வாழ்க்கை என்பது இவர்களுக்கு தினந்தோறும் பெரிய தொழிலதிபர்கள் வாரம் ஒருக்கா மாதம் ஒருக்கா ஒரு உல்லாச வாழ்க்கை. இவர்களுக்கு உல்லாச வாழ்க்கை என்பது தினந்தோறும் உல்லாச வாழ்க்கை. ஏன்னா இப்போ ரியல் எஸ்டேட்டில் கோடிகளில் பணம் புரளுகிறது. இதுதான் இவர்களை இந்த அளவுக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு வரை கொண்டு வருவதற்கு காரணம். ஆம்ஸ்ட்ராங்கு 1000 கோடி 2000 கோடி சொத்துக்களை வைத்திருப்பவர். எங்கே இந்த 6 மாவட்டங்களில் யார் நிலம் வாங்கினாலும் கொடுத்தாலும் வில்லங்கங்களானாலும் நீங்கள் 3 பேர் பார்ட்னர் ஆம்ஸ்ட்ராங்கு. கௌரி சங்கர், பழைய எம்எல்ஏ புரட்சி ரங்கநாதன், ஆம்ஸ்ட்ராங் 3 பேர் தெரியாமல் இந்த 6 மாவட்டங்களில் ஈசிஆர் ஓஎம்ஆரில் நிலம் யாரும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. 100 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் மதிப்பில். அப்போது இந்த வியாபார தொடர்புகளில் தான் சிசிங் ராஜாவுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்குமான முரண்பாடு வளருது. அது நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு ஆம்ஸ்ட்ராங்குக்கு பல எதிரிகள், ஒருவரல்ல இருவரல்ல 100க்கும் மேற்பட்டவர்கள் எதிரிகள். அதில் சிசிங் ராஜாவும் ஒருவர் என்ற அளவில் தேடப்பட்ட பொழுது கடப்பாவில் அவர் கைது செய்யப்படுகிறார். கடப்பாவில் கைது செய்து அவரை சென்னையில் என்கவுண்டர் செய்ததாக சொல்லுகிறார்கள். இது இந்த மனிதர்களுக்கு கவலைப்படுகிறவர்கள் தான் நீங்கள் இயற்கையாக மனிதாபிமானம் உள்ளவர்கள். இவர்களெல்லாம் விலங்குகள். இந்த விலங்குகளுக்கு கவலைப்படக்கூடிய மனிதர்கள் யாருமே இல்லை. ஏன்னா பல கொலை வழக்குகள், பல பேருடைய உயிரை துடிக்க கொன்றவர்கள், குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டாலும் அதை உடைத்து கொண்டு வெளியே வருபவர்கள், பல கொலை முயற்சி வழக்குகள், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சது ஒரு 30-40 வழக்குகள். 40 வழக்கு தான் பதிவாயிருக்குன்னா 400 வழக்கு பதிவாகாமல் இருந்திருக்கு. 10 பேர் பாதிக்கப்பட்டனா ஒருத்தர் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவான். மீதி 9 பேர் அலுவலக காமிச்சே மிரட்டி விட்டுருவான், சிசினை வச்சே மிரட்டி விட்டுருவான்.
இப்படி வழக்குகள், இத்தனைக்கு சாட்சிகள், சம்பிரதாயங்கள். அப்போது சிசிங்க ராஜாவினுடைய கதையை நீங்கள் ஐபிஎஸ் அருண் வருகிற வரை இந்த காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது? இத்தனை வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே ரத்தோர் இருந்தார் கமிஷனராக, ஏகே விஸ்வநாதன் இருந்தார், ஜாங்கிட் இருந்தார், இப்படி பல பேர் கமிஷனர் வந்திருக்காங்க. ஏன் அவர்களெல்லாம் இதை கையில் எடுக்கலை? காரணம், அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அரசியல் தொடர்பு, இவர்கள் காப்பாற்றப்பட்டிருந்தார்கள். இப்போ சிசிங்க ராஜாவை காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லை. அதனால் இப்போ ஐபிஎஸ் அருண் அவர்கள் என்கவுண்டர் செய்திருக்கிறார். தெற்கு மண்டல இணை ஆணையர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிசிங் ராஜாவுக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு சார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கைது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு துப்பாக்கி எடுத்து அந்த துப்பாக்கியை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்து அதெல்லாம் திருப்பி சுட்டு தான் சொல்கிறாங்க. அப்போ கள்ள துப்பாக்கி என்ற ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகம் பரவிட்டு வருதான். இல்லை, எல்லாரும் பீகார் போனால் கள்ள துப்பாக்கி வாங்கிட்டு வந்துடுறான். தமிழ்நாட்டிலே கிடைக்கலையா? அது இப்போ தமிழ்நாட்டில் யாரும் துப்பாக்கி செய்கிறது இல்லை. பீகாரிகள் தான், பீகாரில் தான் கள்ள துப்பாக்கி செய்கிறாங்க. கள்ள துப்பாக்கி ஃபேக்ட்ரி இருக்குது. அப்போது கள்ள துப்பாக்கி வேணும்னா பீகார்லேருந்து தான் தமிழ்நாட்டுக்கு வருது. எல்லா ரவுடிகளும் கள்ள துப்பாக்கி வச்சுருக்கான். எல்லாத்துட்டையுமே லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கி இருக்குது. காவல்துறை அதுக்கு நடவடிக்கை எடுப்பதில்லை. ஏன்னா காவல்துறைக்கு இது முழு தகவல் தெரியும். ஆனால் பல பேருடைய ரவுடி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பல பேர் அரசியல்வாதிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கான். அதனால் அவர்களை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவே முடியல. தொடர்ச்சியாக ரவுடிகள் கைது செய்யப்பட்டால் அப்போ அந்த காவல்துறை அதிகாரி மாற்றப்படுவார். ஏன்னா அரசியலுக்கு, தேர்தலுக்கு இந்த ரவுடிகள் தேவைப்படுறான். சங்கராச்சாரியாருக்கு கூட ரவுடி தேவைப்படுறான். ஏன்? சங்கராச்சாரியார் தன்னை சங்கரராம தொடர்ச்சியாக பெட்டிஷன் போட்டே இருக்கான். சோமசேகர கணபாடிகள்னு சங்கராச்சாரியார் எங்கெங்கே போகிறாரு, சின்னத்திரை நடிகை யார் வர்றா, பெரிய திரை நடிகைகள் யார் வர்றாங்க, இந்த கதையெல்லாம் எல்லாத்துக்கும் அனுப்பிட்டே இருக்கான். அப்போது சங்கராச்சாரியர், நடுச்சங்கராச்சாரியாரும் அப்பு ரவுடியோடு தான் சங்கரராமனை தீர்த்து கட்ட வேண்டியிருக்கு. அப்போது சங்கராச்சாரியாருக்கே ரவுடி தேவைப்பட்டா நம்ம சாதாரண அரசியல்வாதிகளுக்கு, ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் ரவுடி தேவைப்படுறோம். ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் பங்குமாரை வச்சு தான் அந்த அம்மா அரசியல் பண்ணுது. அதே பங்குமாரை வச்சு தான் கருணாநிதி காலத்தில் அரசியல் பண்ணுறாங்க. அப்போது பங்குமாரும் தேவை, ஜெயலலிதாவும் தேவை, சங்கரராமனும் தேவை, அப்புவும் தேவை, எல்லா ரவுடிகளும் தேவை. அயோத்திக்கு இப்போ வீரமணி தேவை. யாருக்கு? ஜெயலலிதாவுக்கு. ஏன்? திமுகவை அடித்து ஓட விடுறதுக்கு. சீரணி இறங்கில் ஒரு கூட்டம் நடக்குது. ஒரு 50 ரவுடி அருவாரோட போய் திமுக தொண்டனை பூரா வெட்டுறான். திமுக தொண்டெல்லாம் தெரிச்சு ஓடுறான். கருணாநிதி முதலாள தப்பிச்சு ஓடி போயிட்டார். அப்போது இவ்வளோ பெரிய திமுக கட்சியே ஒரு 50 ஐதுக்கு இப்போ வீரமணி ரவுடிகள் கட்டுப்படுத்துகிறான்னா இவர்களை கட்சியை கலைச்சிட்டு பேசாமல் கருவாடு விற்க போயிடலாம். திமுக ஆட்சிக்கு மறுபடியும் வந்துருச்சு, இப்போ அதிகாரம் வந்துருச்சு. இப்படித்தான் ரவுடிகளை பொறுத்தவரை பல சிசிங்க ராஜாக்கள் பல பேரில் உலாத்திட்டு இருக்கான். அவர்களை போற்றி பாதுகாப்பதே இந்த காவல்துறையும் அதிகாரிகளும் தான். இந்த நெட்வொர்க்கு தான் ரியல் எஸ்டேட்டுக்கு பயன்படுது, உள்ளாட்சி தேர்தலுக்கு பயன்படுது, ஊராட்சி தேர்தலுக்கு பயன்படுது, சட்டமன்றத்துக்கு பயன்படுது, நாடாளுமன்றத்துக்கு பயன்படுது. அப்போ இவர்கள் அரசியல்வாதிகளுக்கு பயன்பட்ட காரணத்தினால காவல்துறை அதிகாரிகளையும் பொதுமக்களையும் மதிப்பதே இல்லை. அதன் விளைவு தான் இவர்கள் இத்தனை ஆண்டு காலம் பாதுகாக்கப்பட்டார்கள். இப்போ யாரால் பாதுகாக்கப்பட்டார்களோ அவர்களால் என்கவுண்டரும் செய்யப்படுகிறார்கள். இதுதான் காக்காத்தோப்பு பாலாஜி கதை, இதுதான் திருவேங்கட கதை, இதுதான் இப்போ சிசிங்க ராஜா கதையும் இதுதான். தொடர்ந்து யாருடைய கதை முடிய போகுது என்பதை நீங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். காவல்துறையினுடைய முடிவை ஒட்டித்தான் அடுத்த சிடி மணியா இல்லை சம்போ செந்தில் தொடர்ந்து பேசப்பட்ட ஒரு சம்போ செந்தில். இப்போ நீங்கள் சொன்னீங்க சிசிங் ராஜாவுக்கும் சம்போ செந்தில் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அடுத்த கைது சம்போ செந்தில் எப்போ நெருங்க போகிறாங்க? இப்போ எப்போ கைது எதிர்பார்க்கலாம் சார்? இந்த சம்போ செந்தில் நெருங்கவே முடியாதுன்னு ஒரு செய்தி சொல்கிறாங்க. ஏன்னா அவன் தப்பி இந்தோனேஷியாவுக்கு போயிட்டார், மாலத்தீவுக்கு போயிட்டார், மொரிஷியஸுக்கு போயிட்டார். இப்போ காவல்துறை இந்த சம்பவம் செந்தில எப்படி கண்காணிப்பு வளையத்திலிருந்து அவன் தப்புவதற்கு இந்த காவல்துறை எப்படி கவனக்குறைவாக இருந்தது? இப்போ ஒரு கேள்வி இருக்குது. 3 மாத காலமாக சம்பவ செந்தில் நெருங்கவே முடியலையே. எந்த நாட்டுக்கு தப்பி போயிருந்தாலும் ரெட் அலர்ட் கொடுத்து அவனை கைது செய்வதில் என்ன தடை? இப்போ காவல்துறை ஏதோ ஒரு வகையில் தாவூத் இப்ராஹிம் தப்பி போன மாதிரி சம்பவ செந்தில் தப்பி போடுவதற்கு காவல்துறையில் உள்ள கருப்பு ஆடுகளே உதவி இருக்குது. அந்த கருப்பு ஆடுகளை களை எடுத்தால் தான் சம்பவ செந்தில பிடிக்க முடியும். ஏன்னா அரசனுடைய நகர்வுகள் பூரா சம்பவ செந்தில் தெரியுதுங்கிறாங்க. அரசனுடைய நடவடிக்கைகள் பூரா
தெரியுதுங்கிறாங்க. அப்போது சம்பவ செந்திலை குறிவைத்து நகர்த்தப்படுவதற்கும் பல காவல்துறை உயரதிகாரிகளை அந்த தகவலை சம்பவ செந்திலிடம் கொண்டு போய் சேர்த்து விடுகிற காரணத்தினால்தான் 3 மாதம் கூட அவருடைய நிழலை கூட நிலங்க முடியல காவல்துறையால். காவல்துறையினுடைய நம்பிக்கையை பெற வேண்டும்னா சம்பவ செந்தில் விரைவில் கைது செய்யப்பட வேண்டும். நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல தகவல்கள் பிரதிமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.